ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருக்கும். இப்போ எல்லாரும் பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டுருப்போம். என்னத்துக்கு இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் கரும்பு வாங்கினோம் இல்லையா? அந்த கரும்பு அப்படியே வீட்டில் இருக்குது. நேற்று என் பசங்களை கேட்குறேன், ஏம்மா கரும்பு அப்படியே இருக்கே, கரும்பு சாப்பிடு அப்படின்னு சொன்னால், ஐயோ கரும்பு சாப்பிட்டா பல்லு வலிக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளாம் நம்மளுடைய சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் அப்படியே கசக்கி சக்கையாக துப்புவோம். ஒரு போர் வரைக்கும் கடிச்சு வச்சிருப்போம் நம்ம. அவ்ளோ கரும்பு ஒரு கரும்பு கூட நம்மலாம் சாப்பிட்டுருவோங்க. இந்த பசங்க வந்து கரும்பே சாப்பிடல. கரும்பு சாப்பிடல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காம இல்ல. அவங்களால மெல்ல முடியல. கேட்டா பல்லு வலிக்குது. ஏன் அவங்களால மெல்ல முடியலன்னா, அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு ஃபேன்சியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடனா, ஒரு வாழைப்பழத்த கூட கட் பண்ணி, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்புறோம். ஆப்பிள கட் பண்ணி குடுத்துர்றோம். கொய்யாக்கா கட் பண்ணி குடுத்துர்றோம். நம்மலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது, நம்ம அம்மாலாம் அரிசி வறுத்து குடுப்பாங்க. பட்டாணி சாப்பிடுவோம். பச்சை பட்டாணி, உப்பு கடல, வேர்க்கடல நல்லா கடிச்சு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவோம். முறுக்கு சாப்பிடுவோம். தட்ட சாப்பிடுவோம். கஜீர் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுவோங்க. கிளாஸ்ல கூட டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது கருக்கு முறுக்குன்னு கேட்காம பொறுமையா கடிச்சு சாப்பிடுவோம். ஆனா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கடிச்சு சாப்பிடுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே குடுக்குறது கிடையாது. ஏன்னா, அவங்க சாப்பிட லேட் ஆகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிர்றோம்னா, கடகடன்னு கட் பண்ணி குடுத்துர்றோம். இந்த விஷயத்த பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கடிச்சு சாப்பிடுறதுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கல. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டே அவங்களுக்கு பழகிடுச்சு. கரும்பே சாப்பிட மாட்றாங்க பசங்க. அப்பலாம் எவ்வளோ கரும்பு வியாபாரம் ஆகும். இப்ப பார்த்தீங்களா, கரும்பு எதுவுமே வியாபாரம் ஆகல. ஒரு வீட்டுக்கு இந்த ரேஷன் கடையில ஒரு கெடை குடுத்தாங்க. அந்த ஒரு கெடை அப்படியே வீட்ல இருக்குதுங்க. காரணம் பசங்க வந்து சாப்பிட்டா பல்லு வலிக்குது. நம்ம சாப்பிட்டா சுகர் வந்துற போது நம்ம பயந்துன்னு சாப்பிட மாட்றோம். பசங்களால சாப்பிட முடியல. அந்த கரும்பு அப்படியே தான் இன்னும் 2 நாள்ல காய்ஞ்சி தூக்கி எடுத்துட்டு போய் குப்பையில போட போறோம். ஸோ நம்ம குழந்தைங்கள கடிச்சு சாப்பிடுற எந்த ஒரு பொருளுமே இப்ப குடுக்குறதில்ல. அப்படியே குடுத்தாலும் கட் பண்ணி குடுத்துறணும். உடம்பு கிடையாது. பல்லு போன பிறகு செயற்கை பல்லு, ஆர்டிஃபிஷியல் பல்லு, அந்த கேப் போட்டுக்கிறது, அந்த கம்பி கட்டிக்கிறது, இல்ல பல்லே கட்டிக்கிறது, இல்ல பல்லு செட் பல் வாங்கி மாத்துறது, புது புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்களே தவிர, மனுஷனோட நேச்சுரல் பல்ல புரொடெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இப்ப இல்ல. நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாரும் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்றோம். என்னோட சைல்ட்ஹுட்லலாம் நாங்க கோல்கேட் பல்பொடி, கோபால் பல்பொடி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா, இப்ப எங்களுக்கே தெரியல அந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்தே போயிட்டுருக்கோம். இப்பலாம் நம்மளுமே பேஸ்ட் தான். அதுலயும் பார்த்து பார்த்து டாபர் ரெட் வாங்கலாமா? க்ளோஸ்அப் வாங்கலாமா? கோல்கேட் வாங்கலாமா? இல்ல சென்சோடைன் வாங்கலாமா? அப்படின்னு பேஸ்ட்லயே வெரைட்டீஸ் பார்த்து நம்ம வாங்குறோம். பேஸ்ட் யூஸ் பண்றோம். பார்த்து பார்த்து இந்த மாரி ரூ. 110னா கூட ஒரு சாஃப்ட்டான ஒரு பிரஷ் வேணும் குழந்தைங்களுக்கு. பல்ல ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரஷ் தேடி தேடி வாங்குறோம். அப்பலாம் ரூ. 10 ரூ. 20ல நம்மலாம் பிரஷ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு கோல்கேட் பல்பொடி வாங்குனா என்டையர் ஃபேமிலியே வாங்குவோம். அக்கம் பக்கத்து வீட்ல இல்லாதவங்கலாம் வந்து எங்ககிட்ட பல்பொடி வாங்கிட்டு போவாங்க. எங்க வீட்ல இல்ல நாங்க போய் எங்க மாமி வீட்ல, எங்களோட நெய்பர்ஸ் வீட்ல கொஞ்சம் பல்பொடி குடுப்போம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து பல்ல வளக்கணும். நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, செங்கல்லு, கரி, எங்க அப்பாலாம் வேப்பங்குச்சியில தான் பல்லு வளக்குவாரு. அப்படிலாம் வளக்கிட்டு இருந்தோம். அப்பலாமே நமக்கு பல்லுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்பலாம் என் பொண்ண மாசத்துக்கு ஒரு தடவ நாங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போ வேண்டியதா இருக்கு. வாய் ஃபுல்லா சொத்த பல்லு. பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல. ஒயிட் சிமெண்ட் அடிக்கணுங்கிறாங்க. இத பண்ணோம், அத பண்ணோம். எதேதோ சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம வந்து பேஸ்ட்ல இருந்து பல்பொடிக்கு பல்பொடியிலருந்து பேஸ்ட்டுக்கு மாறுனது தான் தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்போ ஒரு பழத்தையும், காய்கறியும் நம்ம கத்தியால கட் பண்ணி, பிளேட்டிங் பண்ணி, அத சாப்பிடாம கடிச்சு சாப்பிடுறத இன்டீசன்ட் நெனச்சோமோ, அன்னைக்கே நமக்கு பல நோய் வந்துட்டுருக்கு பல்லுல. ஸோ, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பொருள கடிச்சு, நம்ம பல்லால கடிச்சு, மென்னு அத சாப்பிட பழகிக்குவோம். மாங்காலாம் கூட நாங்க பல்லாலே கடிச்சு தாங்க சாப்பிட்டோம். இப்பலாம் அத பீஸ் பண்ணி, அந்த பீஸ் உள்ள குட்டி பீஸ் போட்டு, இப்படிலாம் பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பிடுறோம். கொய்யாக்காவையும் அப்படிதான் சாப்பிடுறோம். ஸோ, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால கடிச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடுவோம். நம்ம பசங்களையுமே சாப்பிட நம்ம பண்ணுவோம். Googleல சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், நம்ம பல்பொடிக்கு பதிலா பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது, 8 சிகரெட்ட நம்ம கன்சியூம் பண்ணதுக்கு சமங்களாம். ஸோ, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பேஸ்ட்டுக்கு நோ சொல்வோம். பல்பொடிய வாங்கி பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.